शिल प्रभुपाद की जय। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து என்னென்னா சாத்தியமா சமத்துவம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இது பேசுவாங்க, சமத்துவபுரம் சமத்துவம் அதெல்லாம். இது என்னென்னா சம மரியாதை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உடல் ரீதியாக நம்ம வந்து பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். உடல் ரீதியாக நம்ம வந்து சமத்துவத்தை வந்து பார்க்க முடியாது. ஆத்ம ரீதியாக நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து சமத்துவத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீகம் கம்மியாக சமத்துவத்தை வந்து நம்ம பார்க்கவே முடியாது இல்லையே, எங்கேயும் பார்க்கறதில்ல இல்லைங்களா? ஸோ இந்த சமத்துவம் யார் வந்து கொடுக்க முடியும்னா அது இந்த ஸ்லோகத்தில் வந்து கொடுத்துருக்கு. அடக்கமுள்ள பண்டிதர்கள், கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன். ஸோ இவங்க எல்லாருமே இவங்க வந்து கொடுக்க முடியும். ஒரு ஆச்சாரியர் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து எல்லாருமே சம பார்வையோடு பார்ப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, பிராமணனாக இருக்கட்டும், பசுவாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், நாயை தின்பவனாக இருக்கட்டும், எவனா வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே சமநிலையோடு பார்ப்பாங்க. ஏன்? அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஆத்மாவை பார்க்குறாங்க. அவங்க வந்து உடலை பார்க்க மாட்டாங்க, உயிரை பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய அறிவை வந்து திணிக்காமல், நமக்குன்னு ஒரு செப்பரேட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், அதெல்லாம் திணிக்காமல் ஆச்சாரியர் சொல்கிறத அப்படியே நம்ம கேட்டு நடந்தோம்னா நம்மளும் சமத்துவத்தை வந்து அனுபவிக்கலாம். இல்லைன்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது, ரொம்ப கடினம். எவ்வளோதான் நம்ம பேசினாலும் கடைசியில் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மேட்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆன்மீகத்தை வந்து அழிக்க நம்ம சமத்துவத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. அது வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அதானே ஆத்மா. நம்ம வந்து ஆத்மா, நம்ம இந்த உடலே கிடையாது. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க கோயில் வச்சு நடத்துகிறாங்க, மடம் இருக்குது, மடப்பள்ளி இருக்குது. மடப்பள்ளியிலேருந்து அவங்க பிரசாதம் எடுத்துக்கொண்டு வெளியில் வராங்க. நாங்களும் பகவத் பக்தர்கள் தான், சரிங்களா? அவங்க வெளியில் வந்து பிரசாதம் வந்து சர்வ் பண்ணுறாங்க, பிரசாதம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளேருந்து கொண்டு வர்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ நான் வந்து கேட்டேன், சரி நான் வந்து எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சட்டை போட்டவன்லாம் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சாமி, சட்டை போட்டவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே நின்றுக்கிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து ஒருத்தர் சட்டை போட்டவர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே ஆட பாவிகளா, நானும் அதே தானே கேட்டேன், நான் ஹெல்ப் பண்ணலாம் தானே கேட்டேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு இதுதான் வேறுபாடு. ஸோ இந்த வேறுபாடு தான் சமத்துவத்தை வந்து அழிக்குது. ஒரு பகவத் பக்தனையே தனியாக தள்ளி வைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ பகவத் பக்தன் வந்து என்னென்னா சொல்லுவாங்க, ஓம் அப்பவித்ரோ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யத் ஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாய அபியாந்தர சுச்சிஹி அப்படின்னு சொல்லிட்டு. சுச்சினா க்ளீனாக இருப்பாங்க. யார் புண்டரீகாக்ஷன் நினைக்கிறாங்களோ. புண்டரீகாக்ஷன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? திருவள்ளாரையா? போயிருப்பீங்க இல்லையே? சரி. ஸோ பாருங்கள், புண்டரீகாக்ஷனை யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து என்னன்னா பாஹ்ய அபியந்தர. பாஹ்ய அப்படின்னா வெளியவும் சரி,
அபியந்தர உள்ளுக்குள்ளேயும் சரி. யார் யார் புண்டரிகாட்சன் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அப்பவித்திரம் எல்லாமே பவித்திரமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுமே, ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. ஃபாலோ பண்ணுறதுனால சமத்துவமும் அழியுது, சனாதனமும் அழியுது இல்லைங்களா? இதெல்லாம் சொசைட்டிக்குரிய ஒரு இஷ்யூ. ஆனால் என்ன பண்ணுறது, வெளியே சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் வெவ்வேறு கிளாஸ்லேருந்து வந்திருப்பீங்க, வெவ்வேறு மதத்துலேருந்து வந்திருப்பீங்க, இல்லாட்ட ஜாதியிலேருந்து வந்திருப்பீங்க, யாருன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் ஏதாவது கேட்டிருக்கோமா? இல்லை. ஏன்னா ஒரு பகவத் பக்தனுக்கு பகவானை பற்றி கேட்குறதா இருந்துச்சுன்னா உட்காந்து நல்லா காது குளிர கேளுங்க. ஏன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா சம்பிரதாயத்தில் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, நம்ம அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. யார் யார் கிருஷ்ணரை பற்றி கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே பகவத் பக்தன். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, யார் யார் கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே குரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இதுதான் சைத்தன்ய மகாபிரபு வழியோட நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் போதிச்சது. ஸோ இது சமத்துவம் இல்லைங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராமானுஜர் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, ஹைதராபாத்தில் வச்சுருக்காங்க. இப்போ ராமானுஜர் பெரிய 216 ஃபீட் அடி ஹைட். ஸோ அங்கே பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு ராமானுஜரை அந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா அவர் அப்படி பார்த்துருக்காரு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவர் யார்கிட்ட திரும்ப வாங்கினார்? திருக்கோஷ்டியூர் நம்பி சரிங்களா. திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட அவர் திருமந்திரத்தை வாங்கினார். அது என்ன திருமந்திரம்? ஓம் நமோ நாராயணாய சரிங்களா. 18 அக்ஷரம் கொண்டது. ஸோ இதை ராமானுஜர் வாங்கினார். வாங்கும்போது திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்கிறாரு, நீ இதை வெளியில் போய் சொன்னேன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்க இது கேட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராமானுஜர் என்ன பண்ணார்? திருக்கோஷ்டியூர் அந்த கோயிலுக்கு மேலே போயிட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இதை பார்த்த திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை பார்த்து என்ன சொன்னார்? நீ நரகத்துக்கு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராமானுஜர் என்ன சொன்னார்? நான் ஒருத்தன் மட்டும் போனால், நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனால் பிரச்சனையே இல்லை, ஆனால் எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகிறாங்க இல்லையா? இங்கே பார்ஷியாலிட்டி பார்க்குறாரா என்ன? பிராமணன் எல்லாரும் வாங்க, சத்திரியன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரா என்ன? இல்லையே. பிரம்மச்சாரி எல்லாரும் வாங்க, கிரகஸ்தா வாங்க, அப்படி சன்னியாசி மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு? இல்லையே. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுதான் ஆச்சாரியர், சமநோக்கு பார்வை. ஸோ இதுதான் நமக்கு தேவை. யார் இதை சொல்லிக் கொடுப்பா? இப்போ எல்லாரும் தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. ஆச்சாரியர் இல்லைன்னா எல்லாருமே ஒழுங்காக அவங்க பார்க்க மாட்டாங்க, என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் பிரபுபாதர் நம்மளுக்கு அது சொல்லிக் கொடுக்கல. பிரபுபாதர் சொல்கிறாரு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் உட்காந்து கேளுங்க. பகவானை பற்றி கேட்க கேட்க நம்மளுக்கு காதெல்லாம் குளிரும், மனசும் கிளியர் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு சொன்னது. ஒரு பகவத் பக்தனுடைய புகழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கோயில் தெரியும் சரிங்களா.
நாச்சியார் கோயில். நாச்சியார் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சரி, ஓகே, வேற பாருங்க, எல்லாரும் சுவாமியை தான் பார்க்குறீங்க, ஆனால் உண்மையான சுவாமியை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அங்கே இருக்கிற உண்மையான சுவாமி யாருன்னா திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார்னால தான் அந்த கோயில் வந்து அப்படி இருக்கு. சரிங்களா? இவர் திருப்பானாழ்வார் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு உயர்ந்த ஜாதிலாம் கிடையாது, ஒரு பிராமணன் இதில் பிறந்தவர் கிடையாது. அவர் வந்து என்னென்னா ஒரு மியூசிஷியன், மியூசிக் குடும்பத்தில் அவர் வந்து பிறந்தார் இல்லைங்களா? பாணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ பாணன் குடும்பத்தில் வந்து பிறந்தவர். ஸோ எப்போதும் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தது என்னென்னா, அரங்கனை பற்றி நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லைங்களா? ஒரு வீணையை வச்சுட்டு அவர் வந்து அரங்கனை பற்றி பாடிக்கிட்டே இருப்பார். ரங்கா 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 ரங்கான்னு சொல்லிட்டு. திருப்பானாழ்வார் எவ்வளவு பாசுரம் பாடியிருக்காரு? இதுவும் தெரியாதா? ஓகே, திருப்பானாழ்வார் பாடிய பாசுரங்கள் வந்து வெறும் 10 தான். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, திருப்பானாழ்வார் வந்து அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது லோக சாரங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருந்தார், ஒரு பட்டர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு அவர் காலையில் வந்து அரங்கனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு போயிருக்காரு. திருப்பானாழ்வார் வந்து அன்றைக்கி ஒரு நாள் நின்றுட்டு அவர் அரங்கனை பற்றி பாடிக்கிட்டே இருந்தார். ஏன்னா உறையூர்லேருந்து அவர் வந்து கிராஸ் பண்ணிட்டு போகணும் இல்லையா, காவேரி வந்து கிராஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அவர் வந்து நினச்சிட்ருக்காரு, நான் ஒரு கீழ் ஜாதிக்காரன், நான் வந்து எப்படி திருவரங்கத்தை வந்து டச் பண்ணுறது, இல்லை அது நடக்காது, நானே இங்கேயே நின்றுட்டு அவரை பற்றி புகழ்ந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு இருந்தார் பாருங்க. ஸோ இப்போ லோகசாரங்கர் வந்து பார்க்குறாரு, சரி நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், அபிஷேகம் பண்ணணும், திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. திருப்பானாழ்வார் வந்து அப்படியே மயங்கி போயிட்டு அவர் வந்து அரங்கனை பற்றி பாடிக்கிட்டே இருக்கார். திருப்பான் தள்ளு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகசாரங்கர் சொல்கிறாரு. திருப்பானாழ்வார் அவர் மூவ் பண்ணவே இல்லையே. ஸோ அப்போ என்ன பண்ணார் லோகசாரங்கர்? ஒரு கல் எடுத்து அவர் தலையை உடைச்சிட்டாரு. அப்படியே தலையிலேருந்து ரத்தம் வெளியில் வருது. ஸோ இதை பார்த்தோன்னே திருப்பானுக்கு வந்து என்னென்னா, அவர் வந்து சத்தம் போடல, திரும்பி வந்து, உனக்கு அறிவு இருக்கா, மண்டையை போட்டு உடச்சிட்டே, நான் என்ன தப்பு பண்ணேன், அரங்கனை பற்றி பாடிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம் இல்லையா? இல்லை, சொல்லலை இல்லைங்களா? ஸோ இதுதான் அடக்கமுள்ள பண்டிதர். ஸோ அவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி போய் நின்றுக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து லோகசாரங்கர் தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அவர் வந்து திருவரங்க கோயில் வாசலை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்குது? அங்கே பெருமாளுடைய நெத்தியிலேருந்து ரத்தம் வடியுது. இது என்னடா விந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அந்த கல்லை எரிஞ்சது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி மீட்டிங் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டிங்கெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு அபராதம் நடந்து போச்சு, இப்போ ஏதாவது கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரிச்சுவல், ஒரு அது க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, சுத்தப்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. நைட்டு அவர் தூங்கும் போது கனவுல, ஓ லோகசாரங்கா, நீ என்ன இப்படி தப்பு பண்ணிட்ட, என்னுடைய பக்தன் திருப்பானை வந்து நீ வந்து கல்லை விட்டு எரிஞ்சிருக்கியே, அவன் தலையிலேருந்து ரத்தமாக வந்துச்சு இல்லையா, அது என்னைய சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ரங்கநாதர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே, இதை கேட்டோன்னே லோகசாரங்கருக்கு வந்து அப்படியே நடுங்கி போயிட்டார். பகவானே வந்து சொல்கிறாரே. ஸோ ஒரு பக்தனுக்கு வந்து பகவானே வந்து சொல்லுவார். பக்தன் வந்து தப்பு பண்ணாலும் கூட பகவானே வந்து சொல்லுவார்.
நம்ம வந்து பக்தன் மேலே குறை கண்டுபிடிக்கக்கூடாது. ஆனால் பகவானே வந்து சொல்லுவார். ஏன்னா பக்தன் மேலே நம்ம குறை கண்டுபிடிச்சோம்னா இருக்கிறதும் போயிடும், இருக்கிற பக்தியும் போயிடும். ஸோ அது சாஸ்திரம் வந்து சொல்லுது. எல்லாமே நல்லதாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். என்னைக்காவது நல்லது எடுத்திருக்கோமா? இல்லை. கெட்டது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், நல்லதே கண்ணுக்கு தெரியாது, இல்லைங்களா? ஆனால் வாய்க்குள்ளேயே நம்ம பேசுவோம், எதுவுமே நடக்காது. ஸோ நல்லது மட்டுமே எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா பகவத் பக்தர்கிட்ட இருந்து என்ன நல்லது நம்ம வந்து எடுக்கலாம்? இந்த பக்தியை வந்து நம்ம எடுக்கலாம், இல்லைங்களா? ஸோ அது எடுத்தோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து என்னென்னா சமத்துவம், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும், இல்லைங்களா? ஸோ இப்போ லோகசாரங்கர் வந்து திருப்பானாழ்வார்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, திருப்பான் வாப்பா, அரங்கன் கூப்பிட்றாரு உனைய அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி வருவேன், என்னால் வர முடியாது, நான் வந்து கீழ் ஜாதிக்காரன், என்னால் வர முடியாது. ஓ, உன்னால் நீ வந்து திருவரங்கத்தில் வந்து கால் எடுத்து மட்டும்தானே வைக்கக்கூடாது, பரவாயில்ல, என்னுடைய தோளில் உட்காந்துக்கோப்பா. தோளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தார் லோகசாரங்கர், பார்த்தீங்களா? ஸோ திருவரங்கம் அந்த வாசல் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்ரீ ரங்கநாதரை பார்த்தோன்னே அவர் வந்து 10 பாசுரங்கள் பாடினார். அவ்வளோதான், அந்த 10 பாசுரங்கள் எல்லாமே சொல்லிடும் பாருங்க. ஸோ இதுதான் ஒரு பகவத் பக்தன் கொடுக்கக்கூடியது, சக்தி வாய்ந்தது. சமத்துவம் சமத்துவம் சொன்னால் அது நடக்காது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியணும் இல்லையா? சமத்துவம் சாத்தியமா? எஸ், சாத்தியமே. ஆனால் ஆத்ம ரீதியில் இருந்தால் மட்டுமே சாத்தியமே. உடல் ரீதியாக இருந்தால் அது சாத்தியமே ஆகாது. என்னதான் பண்ணாலும் அது நடக்காது, இல்லைங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க பகவத் பக்தர் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு உட்காந்துட்டு ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இல்லாட்டும் ஏதாவது படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. வேலையே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, அவன் தான் உண்மையிலே வேலை பார்க்குறான், சரிங்களா? இந்த உலக நன்மைக்காக வேண்டி அவன் வேலை பார்க்குறான். யார் உலக நன்மைக்காக வேண்டி வேலை பார்ப்பாங்க? யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லுவோம், இவங்க வந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரம் 3 தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? 3 தடவை சொல்லிவிட்டு ஓகே எல்லாம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு திங்கிங் இருக்கணும். அந்த திங்கிங் என்னென்னா, எப்பா எனக்காக வேண்டி யாருப்பா ப்ரே பண்ணியிருக்காங்க? யாருமே ப்ரே பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே எனக்காக வேண்டி ஒரு 30 பேர் வந்திருக்காங்களா, 40 பேர் வந்திருக்காங்களா, 20 பேர் வந்திருக்காங்களா, 10 பேர், 5 பேர், அவங்க எனக்காக வேண்டி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓ, யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க? பக்தர்கள் மட்டும்தான் அது பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது, இல்லைங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யாருமே நமக்காக வேண்டி ப்ரே பண்ண மாட்டாங்க, ஆச்சாரியர்களை தவிர்த்து. ஸோ இப்போ ராமானுஜரை பற்றி நான் வந்து சொன்னேன் நான், சரிங்களா? இப்போ ஒரு கதை நான் சொல்கிறேன். ஒரு ராஜ்யத்தில் வந்து ஒரு அரசன் அவன் வந்து ஒரு யானையை வந்து அவன் வந்து யானையோட வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே யானை எப்படா நம்ம வந்து எடை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த யானையை எடுத்துகிட்டு அவங்க ஊர் ஊராக சுற்றுறாங்க. ஏன்? யானையை எடை போடுறதுக்கு எங்கே இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தன் கிழக்கு பக்கம் போகிறான், ஒருத்தன் மேற்கு பக்கம் போகிறான், ஒருத்தன் தெற்கு பக்கம் போகிறான், ஒருத்தன் வடக்கு பக்கம் போகிறான். ஆனால் யானையை வந்து எடை போடுறதுக்கு எந்த ஒரு மிஷினும் இல்லை அந்த காலத்தில். ஸோ இப்போ அரசன் வந்து இன்னொருத்தரை வந்து கூப்பிட்றாரு. இவர் வந்து ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கூப்பிட்டோன்னே இந்த ராஜகுருக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, இந்த ராஜகுருக்கு வேலையே கிடையாதுப்பா, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரசன் வந்து இந்த மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கணும், ராஜகுருவோடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ராஜகுரு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, இப்போ இந்த யானையோடைய எடை என்னன்னு சொல்லிட்டு உன்னால் சொல்ல முடியுமா? ராஜகுரு சொல்கிறாரு, ஏன் சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியும். மினிஸ்டர்ஸ் எல்லாருமே தலையை சொறிகிறாங்க, எப்படா இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யானையை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு டேமில் வந்து ஒரு படகுல யானையை ஏற்றிக்கிட்டாரு. ஏற்றிக்கிட்டு யானை ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ எடை, யானை இறங்கின பிறகு எவ்வளோ எடை, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள், அதுதான் யானையோட எடை. புரியலையா? தண்ணியோடைய அளவு எவ்வளவு, யானை ஏறின பிறகு தண்ணியோட அளவு இறங்கின பிறகு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ திரும்பி வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு அரசன்கிட்ட, யானையோடைய எடை 5000 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது 5000 கிலோ? மந்திரிகள்லாம் ஒரே கன்ஃபியூஷன், இது எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, இது இப்படி தான் பண்ணேன், இதுதான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ராஜகுரு. அப்போ அரசன் சொன்னார் மந்திரி கிட்ட, நீங்கள் ராஜகுரு வந்து சும்மா இருப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ பாருங்க, உங்களால் முடியாத இவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் பக்தர்களும். சராசரியான மனுஷன் பண்ண முடியாது, பகவத் பக்தனால பண்ண முடியும். லோக நன்மைன்னு சொல்கிறாங்க. லோக நன்மை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது, பகவத் பக்தனால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. உடல் ரீதியாக என்ன பண்ணாலும் அது வந்து நிரந்தரமாகாது, தற்காலிகமே அது, இல்லைங்களா? ஸோ இதுதான் பகவத் பக்தனுடைய ஒரு புகழ். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இவர் வந்து சொல்கிறாரு, கிபா விப்ரா கிபா ஞாசி சூத்ரகேன நாய் சே குரு தத்துவவித்தா ஹே சே குரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெங்காலியில் அவர் சொல்லியிருக்காரு. கிபா விப்ரா கிபா ஞாசி. விப்ரானா பிராமணன் அர்த்தம், ஞாசி அப்படின்னா சன்னியாசின்னு அர்த்தம். நான் வந்து ஒரு பிராமணனாக இருக்க விரும்பலை, ஒரு சன்னியாசியாக இருக்க விரும்பலை. கிபா விப்ரா கிபா ஞாசி சூத்ரகேன நாய். நான் வந்து சூத்ரனாலையும் இது வந்து கொடுக்க முடியாது, பிராமணனால் கொடுக்க முடியாது, சன்னியாசியால் கொடுக்க முடியாது, சூத்ரனால் கொடுக்க முடியாது. சே குரு தத்வவேத்தா ஏ குரு தத்வவேத்தா சே குரு ஹோய். யாருக்கு வந்து கிருஷ்ணருடைய தத்துவம் தெரிஞ்சிருக்கோ அவங்களால மட்டுமே எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஒரு சராசரி பிராமணனாலும் முடியாது, ஒரு சராசரி சன்னியாசினாலும் முடியாது, சூத்ரனாலும் முடியாது. யாருக்கு வந்து கிருஷ்ணனுடைய தத்துவம் தெரிஞ்சிருக்கோ அவங்களால மட்டுமே எல்லாரையும் காப்பாற்ற முடியும், அவங்க மட்டும்தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏ கிருஷ்ண தத்துவவேத்தா சே குரு ஹோய், அவங்க தான் குரு. நம்ம வந்து குரு யாருன்னு சொல்லிட்டு வெளியில் போய் தேடிக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே இல்லை. குருன்னா இங்கே சொல்லியிருக்காரு, கிளியராக சொல்லியிருக்காரு, யார் வந்து கிருஷ்ணனை நம்பி இருக்காங்களோ அவங்க தான் குரு, அவங்க தான் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து நிறைய பேரை வந்து அவர் இந்த மாதிரி சமத்துவம் அந்த காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தீண்டாமையெல்லாம் நிறைய இருந்தது, ஸோ இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறாரு, ஏப்பா இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஒரு பிராமணன் கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி வேறுபாடு பார்க்கலாம், வேறுபாடு பார்க்காதீங்க, எல்லாரையும் கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் சொல்லுவாங்க ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு பின்னாடி போனாங்க. சைத்தன்ய மகாபிரபு வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணரே.
இந்த உலகத்துல இருக்கிற தப்புகள் எல்லாத்தையுமே அவர் தான் வந்து மறுபடியும் திருத்த முடியும். எல்லாரும் கேட்பாங்களே, கடவுள் வரமாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் வந்தாரே! வந்து சொன்னாரே! இல்லைங்களா? ஸோ அவரே வந்து சொல்றாரு, சமத்துவம் இதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ சமத்துவம் சாத்தியமே. ஆனா, யார் ஒருத்தன் வந்து பகவானுடைய நாமத்த ஜெபிக்கிறானோ, அவனுக்கு சாத்தியமே. சரிங்களா? ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோடைய புகழ் வந்து அந்த மாரி ஒண்ணு. இது வந்து இன்டெலிஜென்ஸ். இது வந்து அறிவு. இது வந்து அறிவு. இன்டெலிஜென்ஸ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பஞ்சதந்திரா ஸ்டோரீஸ்ல வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஒரு ஆ, சிங்கத்தையும் ஒரு முயல் வந்து கொன்றுமா. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கத்தை வந்து முயல் கொல்ற மாதிரி. இல்ல இல்லையா? ஆனா இங்க வந்து முயல் வந்து கொல்லுமா. எப்படி? ஆ இப்ப வந்து தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்றேன் இந்த கதைய. ஸோ இங்க வந்து சொல்றாங்க, ஒரு தடவை இந்த சிங்கம் வந்து எல்லார்கிட்டயும் போயிட்டு சொல்லிச்சான், நீங்க எல்லாரும் எனக்கு வந்து இரையாகலைன்னா உங்களை நானே வந்து கொன்றுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இந்த சிங்கம் வந்து சொல்லும்போது எல்லாத்துக்கும் படபடப்பு வந்துச்சு. எல்லா ஆ, இந்த அனிமல்ஸ் மிருகங்களுக்கும். ஸோ இதில் வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, எல்லாரும் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து உனக்கு வந்து ஃபுட்டாக வந்துடுறோம், இரையாக வந்துடுறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கம் வந்து ஹஹஹஹஹா சிரிச்சுட்டு போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகமாக வந்துட்டு இருந்தது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா, முயலுடைய டேர்ன் வந்தது. ஸோ முயல் வந்துட்டு அந்த சிங்கத்தை பார்த்துட்டு, சிங்கம் கேட்குது, ஏன் லேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முயல் வந்து சொல்லுது, நான் வரும்போது இன்னொன்று ஒரு சிங்கம் என்னைய தடுத்து நிப்பாட்டிருச்சு. யார் அந்த சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் வந்து கேட்குது. நான் காட்டுறேன் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ முயல் வந்து கூட்டிகிட்டு போச்சு சிங்கத்தை. சரிங்களா? ஏன்னா இது வந்து முயல் வந்து நல்லா க்ளோரிஃபை பண்ணிருச்சு அந்த சிங்கத்தை. நான் வந்து சொன்னேன், எனக்கா வேண்டி இன்னொரு சிங்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனுக்கே நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன். அவனுக்கே நான் போய் இரையாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். ஸோ அதனாலேயே இந்த சிங்கத்துக்கு வந்து ஒரு பூரிப்பு. ஆ நீ தான்ப்பா என்னுடைய முயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த முயல் பின்னாடியே போச்சு இந்த சிங்கம். ஸோ இப்போ அந்த முயல் வந்து எங்கே கூட்டிகிட்டு போச்சுன்னா, ஒரு கிணத்து பக்கத்தில் கூட்டிகிட்டு போச்சு. அந்த கிணத்துல போயிட்டு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லிச்சு. சிங்கமும் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து என்ன சவுண்டு வரும்? அதே எக்கோ சவுண்டு தான் வரும். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிங்கத்துக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை. என்னடா அது, நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் யார் நீன்னு சொல்லிட்டு, நீ என்னைய கேட்குறியா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு. முயல் வந்து சொல்லுது, யார் நீ பாரு, உள்ளுக்குள்ள பாரு யார் இருக்காங்கன்னு. அது பார்க்கும்போது தண்ணிக்குள்ள அதோடைய ஃபேஸ் தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த சிங்கம் வந்து அந்த ஈகோல அப்படியே உள்ளுக்குள்ள ஜம்ப் பண்ணிச்சு. எதை கொல்றதுக்கு? இன்னொரு சிங்கத்தை கொல்றதுக்கு. பட் ஆனால் அதுவே செத்து போச்சு. ஸோ முயல் வந்து எல்லா மிருகத்தையும் காப்பாத்திருச்சு. ஸோ பஞ்சதந்திர கதையில வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் இஸ் பவர். இல்லைங்களா? அது ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. புத்தி யஸ்ய பலம் தஸ்ய. சரிங்களா? புத்தி எங்க இருக்கோ அங்க பலம் இருக்குமா. நிர்புத்தே து குதோ பலம். நிர்புத்தே அப்படின்னா அறிவில்லாதவன். குதோ அப்படின்னா எங்க இருந்து வரும் பலம்? எங்க இருந்து பலம் வரும் அறிவில்லாதவனுக்கு? இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கத்துக்கும் முயலுக்குமான ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க பஞ்சதந்திரம்.
ஸோ இன்டெலிஜென்ஸ் எங்கேருந்து வரும்? நமக்கு எல்லாமே இன்டெலிஜென்ஸ் எங்கேருந்து வரும்? எல்லாருமே சமமாக கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் எங்கேருந்து வரும்? அது வந்து ஆச்சாரியர்கிட்ட இருந்து தான் வரும், வேற யார்கிட்ட இருந்தும் வராது. ஏன்னா ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து 4 குறைபாடுகள் இருக்கு. சரிங்களா? 4 குறைபாடுகள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவன் வந்து எப்போதும் தப்பு பண்ணுவான். சராசரி மனுஷன் எடுத்துட்டீங்கன்னா, அவன் தப்பு பண்ணாம இருக்க மாட்டான். தப்பு பண்ணுவானா? தப்பு பண்ணுவான். இப்ப நீங்க வந்து ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் கூட, இந்த வெர்னியர் கேலிப்பர், இல்ல மைக்ரோமீட்டர் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து வெர்னியர் கேலிப்பர் ரிசல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அந்த டாலரன்ஸ் லிமிட் இருக்கும். இல்லைங்களா? ஸோ எப்போதுமே அதில் தப்பு தான் இருக்கும். நீங்க என்னதான் நீங்க கண்டுபிடிச்சாலும், எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், நீங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும், தப்பு நடக்க தான் செய்யும். நீங்க எங்க தான் பறந்தாலும், எங்க தான் நீந்தினாலும் தப்பு இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குறைபாடு என்ன? ஒரு சராசரி மனுஷன் தப்பு பண்ணுவான். 2வது அவனுடைய புலன்கள் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது. சரிங்களா? புலன்களுடைய பெர்ஃபெக்ஷன் என்னன்னு நான் சொல்றேன். மகாபாரதத்துல ஆ சஞ்சயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. இல்லைங்களா? சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரர் அவருடைய செக்ரட்டரி. சரிங்களா? ஸோ உள்ளுக்குள்ளேயே அவருடைய திருதராஷ்டிரருக்கு முன்னாடி சஞ்சயன் உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து போர்க்களத்துல என்ன நடக்குதோ அத அப்படியே தத்ரூபமா அவர் திருதராஷ்டிரர்கிட்ட விளக்குறாரு. எப்படி அந்த சஞ்சயனுக்கு வந்து இந்த ஒரு சக்தி வந்தது? எப்படி வந்தது? வியாசர் வந்து குடுத்தாரு. சரிங்களா? அந்த விஷன வந்து வியாசர் குடுத்தாரு. இப்ப வியாசர் யாரு? பகவத் பக்தர். இல்லைங்களா? பாகவதத்துல வந்து சொல்லுது, வியாச மகரிஷி வந்து பகவானுடைய அவதாரமே. சரிங்களா? ஸோ இப்ப அவரால அந்த பெர்ஃபெக்ட் விஷன் குடுக்க முடியும். இப்ப இந்த அ சுவர தாண்டி என்ன நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ஷன். விஷன் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு சின்ன புலனே க இந்த கண்ணு புலனே புலன் அ அதுவே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மளால சொல்ல முடியல. இல்லைங்களா? இப்ப எ எக்ஸ் ரேஸ், யுவி ரேஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருக்கோமா அது எல்லாத்தையுமே? சரி விடுங்க. கரண்ட் கம்பி இருக்கு. கரண்ட் போறது நம்ம பார்த்துருக்கோமா? இல்ல. இல்லையா? ஸோ இதுதான் இந்த உடலுக்கான ஒரு குறைபாடு. நம்ம வந்து நெறைய குறைபாடுகள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இவனுக்கு கை இல்ல, கால் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அரே இதே ஒரு குறைபாடு தானே! இந்த உடல் எடுத்துட்டாலே குறைபாடு இருக்கத்தான் செய்யும். இது வந்து ஆச்சாரியர் பார்க்க மாட்டாரு. ஸோ ஆச்சாரியர் பார்க்கறது வந்து என்னன்னா, ஆத்ம ரீதியா, உடல் ரீதியா கிடையாது. இல்லைங்களா? ஸோ அப்ப சமத்துவம் வரும். சரி. இப்ப 3வது வந்து என்னன்னா, மாயையில வந்து விழுவான். சராசரி மனுஷன். ரைட்டா? மாயையில எப்போதும் இருப்பான் அவன். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஆ இருட்டடைஞ்ச ரூம்ல உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க வந்து ஒரு ரோப் வச்சுட்டு வந்துருங்க நீங்க. சும்மா. ஒரு கயிறு எடுத்து வச்சுட்டு வந்துருங்க. அவன் இருட்டுக்குள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அவன் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கயிற தொடும்போது என்னன்னு நினைப்பான்? பாம்புன்னு நினைப்பான். பாம்பு, பாம்பு, இல்லையா? ஸோ இதான் மாயை. நான் வந்து சின்ன பிள்ளையில வந்து பஸ்லலாம் ஹைவேஸ்ல போயிட்டுருக்கும்போது, அங்க வந்து கானல் நீர் தெரியும். அம்மாகிட்ட கேட்பேன், "என்னம்மா அங்க தண்ணியா இருக்கு. நம்ம பஸ்ஸ வந்து தண்ணிக்குள்ள உள்ளுக்குள்ள கொண்டு போய் விட போறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் நானு. அம்மா சொல்லுவாங்க, "ஏய் அது கானல் நீர்றா" அப்படின்னு சொல்லிட்டு. கானல் நீர்னா? அது உனக்கு புரியாது. வரும் பாரு இப்ப. போக, 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 போக எதுவுமே ஆகல. ஸோ அப்ப எனக்கு புரியல. சரிங்களா? சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஸோ ஒரு மனிதன், சராசரி மனிதன் வந்து மாயையில வந்து கண்டிப்பா விழுவான்.
சரிங்களா? 4வது சீட்டிங் டெண்டன்சி. சீட்டிங்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ஏமாத்துறது. ஏமாத்துற பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? ஏதாவது சின்னதாவது ஏமாத்திருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ஏமாத்துற பழக்கம் இருக்கு. இந்த 4 குறைபாடுகளும் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து மக்கள வந்து காப்பாத்த முடியும்? இல்லைங்களா? எப்படி அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியும்? முடியாது. ஆனா ஒரு பகவத் பக்தன் அந்த மாதிரி கிடையாது. இந்த 4 குறைபாடுகள்ல இருந்தும் வெளிய வந்தவங்க அவங்க. அவங்களால மட்டுமே மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும். பெர்ஃபெக்ஷன். ஸோ என்னென்ன 4 குறைபாடுகள் என்னென்ன? தப்பு செய்றது, புலன்கள் பெர்ஃபெக்ஷன் கிடையாது. மாயையில விழுகுறது, ஏமாத்துறது. பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளும் இதுக்கெல்லாம் விக்டிம் தான். இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு இதெல்லாமே இருக்கு. ஆனா, ஒரு மனிதன் வந்து ஆச்சாரியன வந்து அப்படியே ஃபாலோ பண்றதா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் அந்த நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனைய வந்து கலப்படம் செய்யாம, ஆச்சாரியர் என்ன சொல்றதோ அப்படியே நம்ம செஞ்சோமோ, டக்குன்னு எல்லாமே வந்துரும். சமத்துவம் ஈஸியா வந்துரும். எல்லாரையும் எல்லாரையும் ஒண்ணா தான் பார்ப்போம் நம்ம. வேறுபாடு காட்ட மாட்டோம். இல்லைங்களா? ஸோ, இதுதான் நமக்கு வந்து சாஸ்திரம் வந்து சொல்லுது. ஸோ, எப்படி சமத்துவம் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி, யார் ஒருத்தர் வந்து ஆச்சாரியர வந்து ஃபாலோ பண்றாங்களோ, தன்னுடைய சிந்தனைய கலப்படம் பண்ணாம பண்றாங்களோ, அவங்களால சமத்துவம் வந்து சாத்தியமாகும். சரிங்களா? மத்தவங்களால முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் வந்து சொல்லுது. ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அப்ப நீங்க வந்து பகவத் பக்தன் ஆகுறதுக்கு ரெடியா? இவங்க சொல்றாங்க, "அப்பா ஓகே நான் ரெடி." பகவத் பக்தன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பகவானுடைய நாமத்த வந்து எப்போதும் நாக்குல வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போதும். நமக்கு தெரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வரும். சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா? ஓம் அப்பவித்ரோ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யத் ஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாய அப்யாந்தர சுச்சிஹி. ஸோ நீங்க வந்து சொல்ல சொல்ல வெளியவும் கிளியரா இருங்க, உள்ளுக்குள்ளேயும் கிளியரா இருங்க. சரிங்களா? அது உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆயிருவீங்க. ஓகேவா? சரி. श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय।